ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழைப்பூ வச்சு பக்கோடா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வாழைப்பூவை எடுத்து உள்ளே இருக்கிற ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுக்க போகிறோம். பக்கோடாக்கு ஏத்தாப்பில் உள்ளே இருக்க பூவை எடுக்கணும். அந்த பூவை நம்ம எடுத்துட்டு அதில் ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே இருக்கிறதையெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இப்போ எடுத்துருக்கிற பூவை எல்லாம் ஒன்று ஒன்றா உள்ளே இருக்கிறத எடுக்கணும். உள்ளே இருக்கிறத எப்படி எடுக்கணும்னு பார்த்தா உள்ளே அந்த குச்சி குச்சியாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் லாங்காக ஒன்று இருக்கும் ஸ்ட்ராங்காட்டு, அதை அப்படியே பூச்சி எடுத்துடணும். அப்போ பவுச் மாதிரி பாக்கெட் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹனி இருக்கிற இடம் அதையே ரிமூவ் பண்ணிடணும். அப்படி ஒன்று ஒன்றா எடுக்கணும். வாழைப்பூவை பொரியல் பண்ணோன்னா பிள்ளைகளெல்லாம் சாப்பிட மாட்டாங்க விரும்பி, ஆனால் அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் காரம் டேஸ்ட் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பக்கோடா பண்ணோன்னா இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் பிள்ளைகளுக்கு சாயங்காலமாக ஒரு ஸ்நாக்ஸாக ஸ்கூல் முடித்து வர்றப்போ கொடுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி தனியாக்கி எடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி எவ்வளோ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. இந்த 2 பார்ட்டையும் தான் நம்ம எடுக்கணும். இதை க்ளீன் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் பக்கோடா செய்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணுறோம். நான் பஜ்ஜி மாவு எடுத்திருக்கேன். அந்த பஜ்ஜி மாவு கூட 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். இந்த அரிசி மாவு சேர்த்தோன்னா பக்கோடா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போது பஜ்ஜி மாவில் உப்பு மிளகாய் எல்லாம் சேர்ந்துருக்கு, ஆனால் அரிசி மாவுக்கு கொஞ்சமாக உப்பு தேவைன்னா போட்டுக்கிடணும். அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் பக்கோடாக்கு ஏத்தாப்பில். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். பக்கோடா போடுறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒன்று ஒன்றா அதை நம்ம பக்கோடாக்கு போட வேண்டியதான். எண்ணெயில் போட்டுட்டு நல்லா முருவி வந்ததும் இந்த ப்ரௌன் கலர் வரும். ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துட வேண்டியதான். எடுத்து எண்ணெய் வடிய வைக்கணும். இப்போ பக்கோடா ரெடி ஆயாச்சு. இது ஈவினிங் டீ கூட சுட சுட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்முடைய சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.